ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட பேசிக் கான்செப்டான அடுத்த செஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிவிசிபிலிட்டி ரூல் அண்ட் சைக்ளிசிட்டி ரூல். ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்னா ஒன்றும் இல்லைங்க. டிவிசிபிலிட்டி ரூல்னா எந்தெந்த நம்பரால நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர், ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 டிஜிட் நம்பரோ 4 டிஜிட் நம்பரோ கொடுத்தா அது எந்த நம்பரால டிவைட் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறது தான் டிவிசிபிலிட்டி ரூல். ஒண்ணுமே கிடையாது. இப்போ எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் அது எப்படி இருக்கும்? 2 ஆல டிவிசிபிளா? எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் அது 2 ஆல டிவிசிபிளா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1,28,356 இது 2 ஆல டிவிசிபிளான்னு கேட்டாங்கன்னா எஸ் ஆர் நோ நம்மளால சொல்ல முடியணும். அதுதான் டிவிசிபிலிட்டி ரூலோட பிளஸ். இது எங்க யூஸ் ஆகும்னா மேஜரா பேங்கிங்ல எங்க யூஸ் ஆகும்னா மெயின்ஸ் லெவல்ல பிஏயோட நோட்ஸ்ல டிவிசிபிலிட்டி ரூலும் சைக்ளிசிட்டி ரூலையும் வச்சு ஏதாவது செஞ்சிருவான். இல்லைன்னா குவாட்ராட்டிக்ல க்ளூ கொடுப்பான்ல, ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து இதாதான் இருக்கும், ஒரு ரூட் வந்து இதாதான் இருக்கும்னு. அந்த க்ளூ வந்து டிவிசிபிலிட்டி ரூல வச்சோ இல்ல சைக்ளிசிட்டி ரூல வச்சோ கொடுத்துருவான். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இது 2 ஆல டிவிசிபிளா இல்லையாங்க? 2 ஆல டிவிசிபிள். ஓகே, அப்ப 3 ஆல டிவைட் ஆகுற நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் த டிஜிட் இருக்கு பாத்தீங்களா? சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3 டேபிள்ல வரணும். சிம்பிளா நமக்கு தெரியற மாதிரி எழுதுவோம். இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படிலாம் எழுதணும். சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3 டேபிள்ல வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா, இது 3 ஆல டிவிசிபிளான்னு பார்த்தோம்னா செக் பண்ணி பார்ப்போம். 1 + 2 3, 3 + 8 11, 11 + 3 14, 14 + 5 19, 19 + 6 25. 3 டேபிள்ல வரல. அப்ப இது கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகாது. செக் பண்ணி பார்த்துருவோமா? அடிச்சு கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 4 வரும். பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வருமா? ஓகே, 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா பேலன்ஸ் 2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 7 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2. கேன்சல் பண்ணோம்னா 8 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1. 16 வந்து 3 ஆல் டிவைட் ஆகாது. 5 டைம்ஸ் போட்டு பேலன்ஸ் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ சம்திங் 42,785.33 எக்ஸாக்டா 3 ஆல டிவைட் ஆகல. இதான் ப்ரூஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 3 ஆல டிவைட் ஆகிற ஒரு நம்பர் சொல்றேன். 3 ஆல டிவைட் ஆகிற நம்பர்னு கேட்டா ஒன்னும் இல்ல, 1236. இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகும். பார்த்தாலே தெரியுது. இது 4 டைம், இது 1 டைம், இது 2 டைம். ஓகே, சரி. கஷ்டமான நம்பரா ஒண்ணு வேணும்னா கொஞ்சம் கால்குலேட்டர்லயே போதும். 1685 × 3. ஓகே, 8055. 8055. இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி பார்த்துடணும். 8 + 5 13, 13 + 5 18, 18 வந்து 3 டேபிள்ல வருமா? அப்ப இதுவும் 3 டேபிள்ல வரும். அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சா? 2 டேபிள் எதெல்லாம் 2 ஆல டிவைட் ஆகும் தெரிஞ்சிருச்சு, எதெல்லாம் 3 ஆல டிவைட் ஆகும் தெரிஞ்சிருச்சு. அடுத்து எதெல்லாம் 4 ஆல டிவைட் ஆகும்னு பார்க்கணும். எதெல்லாம் 4 ஆல டிவைட் ஆகும்? ஒண்ணுமே இல்லை. 4 வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 டேபிள்ல வந்துச்சுன்னா அது 4 ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 3 8 6 4 9 6 இந்த நம்பரை கொடுத்துட்டு இது 4 ஆல் டிவைட் ஆகுமானா பூராத்தையும் அடிச்சு கொடுக்க தேவையில்ல. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 96 4 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அவ்வளவுதான் பார்க்கணும். 8 டேபிள் 8 டைம்ஸ் 8 வந்து 2 டைம்ஸ், பேலன்ஸ் 1 4 டைம்ஸ் 24 டைம்ஸ். இதை கண்ணிலேயே போட பழகணும். அது போக போக பழகிடும். ஓகே, இப்போ 4 ஆல டிவிசிபிள் ஆகுற எல்லா நம்பரும் எப்படி இருக்கும்? லாஸ்ட் 2 டிஜிட் 4 டேபிள்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்தோம்ல 128,356. இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் லாஸ்ட் 2 டிஜிட் பார்ப்போம். 56. 56 வந்து 14 4s are 56. ஸோ இது 4 ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? அடுத்து ஒரு சப்பையான நம்பர் 5. லாஸ்ட் டிஜிட் 5 இருக்குங்க. அவ்வளவுதான். லாஸ்ட் டிஜிட் 5 இருந்தா 5 ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதான். இல்லைன்னா 0 இருக்கும். 5 இருக்கும் இல்ல 0 இருக்கும். அதாவது 10 20 அதுவும் 5 ஆல டிவைட் ஆகும்ல. எய்தர் 5 இருக்கும் இல்ல 0 இருக்கும். ஓகே, அடுத்து 6 வேணும்னா
6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 3 எழுதலாமா? வேற எப்படியாச்சும் எழுத முடியுமா? முடியாது. அப்போ 2 and 3 இதோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வந்து என்ன அர்த்தமா? 6 ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தமா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பா 6 ஆல டிவைட் ஆகுற நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணும். அது போக சம் ஆஃப் த டிஜிட் வந்து 3 ஆல டிவிசிபிள் ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ 696 இந்த நம்பர் வச்சுக்குவோம். 6 ஆல டிவைட் ஆகுமான்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பரா இருக்கா, ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா சேம் ஆகுதான்னு பார்க்கணும். 6 plus 6 12, 12 plus 9 21, 21 3 டேபிள்ல வரும். ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும் பட்சத்தில் ட்ரூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதே 698 எடுத்தோம்னா ஈவன் நம்பர், பட் சம் பண்றப்ப 23 வருமா? இது 3 டேபிள்ல வரலையா? ஒரு கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணா இது 6 ஆல டிவைட் ஆகாதுன்னு அர்த்தம். இது மட்டும்தான் ஆகும்னு அர்த்தம். புரிஞ்சா? கிளியரா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் 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 இப்போ நெக்ஸ்ட் சம் போவோம். அடுத்து 7 வந்து கொஞ்சம் குழப்படி விடும். பட் தெரிஞ்சுக்கோங்க, நானா 7 தெரிஞ்ச மாதிரி போட மாட்டேன். உங்களுக்கு நடத்துறப்பெல்லாம் லைட்டா எனக்கே யாருக்கும் வச்சு, ஓ இது அப்படி படிச்சோம்ல. ஒன்னும் இல்லைங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா எக்ஸாம்பிளோட சொன்னாதான் புரியும். 343 வச்சுக்கோங்க. இது 7 கியூப். இந்த நம்பர் இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் எடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு 6 வருமா? இந்த 6 கொண்டு வந்து இதோட டிவைட் பண்ணணும். அதாவது 34ஓட டிவைட் பண்ணணும். மிச்சம் இருக்க டிஜிட்ல இருந்து டிவைட் இல்ல, சப்ராக்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை மிச்சம் இருக்கிற வேல்யூல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 34 minus 6 அந்த 28 வந்து 7 டேபிள்ல வருமா? வரும். அவ்வளவுதான். இது இப்படி பண்றப்ப ஈஸியா இருக்கும். 3 டிஜிட் பாக்குறப்ப ஈஸியா இருக்கும். ஒரு 74896207 இந்த நம்பரை 7 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண சொன்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2 ஆல மைனஸ் மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ராக்ட் பண்ணி மறுபடியும் அங்க வர லாஸ்ட் டிஜிட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றதுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா டைரக்டா அடிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். டைரக்டா 7 டேபிள்ல வருமானு அடிச்சு கொடுத்து பார்த்துட்டு போயிடலாம். சோ 7க்கு இருக்கிற டிவிசிபிலிட்டி ரூல் நம்மளுக்கு 3 டிஜிட்க்கு மேல போச்சுன்னா யூஸ்ஃபுல் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நீங்க மண்டேல வேணும்னா ஏத்திக்கலாம். பட் என்ன கேட்டா யூஸ்ஃபுல் கிடையாது. நானே யாருக்கும் வைக்கலங்க, உங்களுக்கு இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பார்த்தேன், அவ்வளவுதான். எக்ஸாம்பிளுக்கு 119 இது வந்து 7 டேபிள்ல டிவைட் ஆகும். எனக்கு தெரியும் 17 7 சார் 119. 9 டபுள் பண்ணோம்னா என்ன ஒரு 18 வருமா? 11ல இருந்து 18 போச்சுன்னா -7. ஏதோ ஒன்று 7 டேபிள்ல வருதா? ஸோ இது டிவிசிபிள். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்பர்லாம் நம்மளுக்கு 3 டிஜிட் நம்மளே அடிச்சு கொடுத்துட்டு போயிடலாங்க. 7க்கு வந்து இந்த ரூல் தான் சுத்தி விடுது. நேரட்டா அடிக்கிறது கம்மி டைம் எடுக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 8க்கு போவோம். 8க்கு எப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் நம்ம இங்க பாருங்களேன், நான் இது சொல்றேன். லாஸ்ட் 3 டிஜிட் 8 ஆல டிவைட் ஆகணும். 8 டேபிள் வரணும். லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் பண்ணா 8 டேபிள் வரணும். 2க்கு பாக்குறப்ப லாஸ்ட் டிஜிட் ஈவனான்னு பார்த்தோமா? அதாவது லாஸ்ட் டிஜிட் 2 ஆல டிவைட் ஆகுமான்னு பாக்குறோம். அதுதான் ஈவனான்னு பாக்குறோம். 4க்கு பாக்குறப்ப 2 டிஜிட் 4ல டிவைட் ஆகுதான்னு பார்த்தோமா? 8க்கு பாக்குறப்போ 3 டிஜிட் 8ல டிவைட் ஆகுதான்னு பாக்குறோமா? அப்போ 16க்கு பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா 4 டிஜிட் லாஸ்ட் 4 டிஜிட் 16ல டிவைட் ஆகுதான்னு பார்த்தோம்னா போதும். அதாவது என்னன்னா இது 2/1 2/2 2/1 2/2 2/3 2/4 இதுதான் இங்க வருது. வேற ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சரி 8க்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? 8க்கு ஒரு பெரிய நம்பரா எடுக்கணும்னா இருங்க எடுத்து சொல்றேன். 3659 29272. ஓகே, 29272 இந்த நம்பர் 8 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும்னா லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்துப்போம், அடிச்சு கொடுப்போம். 3 டைம்ஸ்க்கு 24 பேலன்ஸ் 4 3 தான். பேலன்ஸ் 3 24 பவர் பேலன்ஸ் 3 இது 4 டைம்ஸ் வருது. ஸோ கம்ப்ளீட்டா லாஸ்ட் 3 டிஜிட் டிவைட் ஆனா அது 8 டேபிள்ல டிவைட் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 11 வரைக்கும் தான் பார்க்க போறோம். ரொம்பலாம் இல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் 9. அதேதான் 3க்கு என்ன பண்ணலாம்? எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி சம் ஆஃப் த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்த்தோமா? அதேதான் சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9 டேபிள்ல வரணும். அவ்வளவுதான். 9 டேபிள்ல வரணும். அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 டேபிள் வச்சு ஒரு நம்பர் எடுப்போமா?
9 into 2536 2824. இந்த நம்பர் 9ல டிவைட் ஆகுதானா எப்படி பாக்குறது? ஆட் பண்ணி தான் 4 4 பிளஸ் இது ரெண்டு 10, இந்த 4 இந்த 4 சேர்ந்தா 8, 10 பிளஸ் 8 18, 18 வந்து 9 டேபிள்ல டிவைட் ஆகுது. முடிஞ்சு அவ்வளவுதான். 9 டேபிள்ல டிவைட் ஆகும். அடுத்து 10 டேபிள்ல டிவைட் ஆகுதுன்னா லாஸ்ட் டிஜிட் 0, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நடத்த முடியாது. அடுத்து ஒன்னே ஒண்ணு, இன்னும் ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு 11 டேபிள்ல டிவைட் ஆகுதான்னு எப்படி பார்க்கணும்னா அல்டர்னேட்டிவ் நம்பரோட சம்மை எடுத்துட்டு இப்போ ஒரு 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருங்க 11க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 284 565 070 இது மொத்தமும் சேர்ந்து ஒரு நம்பர். ஓகேவா? இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகுதா இல்லையானா எப்படின்னா முதல் ஆல்டர்னேட்டிவ் நம்பரோட சம்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட், அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 0, அடுத்து 7. இதோட சம்மெல்லாம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 plus 4 6, 6 plus 6 12, 12 plus 0 12 தான், 12 plus 7 19. ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிவோட சம் 19. அதே மாதிரி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எடுக்கணும். 8 5, இன்னொரு 5, இன்னொரு 1, 8 plus 10 18 19. ஓகே, இன்னொன்னு 19 வந்துருச்சா? இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆல்டர்னேட்டிவோட சம் எடுத்து அதை டிஃபரன்ஸ் பண்ணணும். அந்த டிஃபரன்ஸ் ஒன்னு 0வா இருக்கும், இல்லைன்னா 11 இருக்கும். 11 வந்து வெரி ரேர் கேஸ்ல தான் 11 இருக்கும். மேக்சிமம் ஆஃப் த சான்ஸ்ல என்ன இருக்கும்? 0வா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 1331 11 கியூப் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவோம். சம் வந்து 4, இங்கேயும் 4. ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா 0, முடிஞ்சு போச்சு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கேஸ்ல 0வா தான் இருக்கும். எப்பயாச்சும் 11 வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா? மல்டிபிள் ஆஃப் 11ல வருவாங்க, ஆனா மல்டிபிள் ஆஃப் 11லாம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எடுக்கிறப்ப அந்த சம் வந்து கண்டிப்பா 22 33 எல்லாம் போகாது. டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப சம்டைம்ஸ் 11ல வர சான்ஸ் இருக்கு. 11ல எக்ஸாம்பிள் வர மாதிரி ஒண்ணு நான் எடுத்துட்டு வரேன். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. ஆனா வரும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்த வரை மேக்சிமம் 0 தான் வருது. ஓகே 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 நெக்ஸ்ட் போவோமா? அதாவது ஒரு பெரிய நம்பர் வரும். 800க்கு மேல ஏதாவது ஒரு நம்பர் 11 டேபிள்ல வர நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். வாங்க 902. இந்த நம்பர் கம்ப்ளீட்டா 11ல டிவைட் ஆகும். இதோட ஆல்டர்னேட் சம்ஸ் பண்ணோம்னா இது 11, இது 0. இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்க? 11 வந்துருச்சா? இவ்வளவுதான். 22 33 எல்லாம் வரவே வராது. ஆல்டர்னேட் சம் எடுக்கிறோம், அதோட டிஃபரன்ஸ் பார்க்கறோம். அது 1 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஆ இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா அந்த நம்பர் என்னது? 11ஓட டிவிசிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டு இல்லைன்னா அது 11ஓட டிவிசிபிள் கிடையாது. இருந்துச்சுன்னா அது 11ஓட டிவிசிபிள். அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் போவோமா? நெக்ஸ்ட் டாபிக் என்னது? சைக்ளிசிட்டி ரூல். சைக்ளிசிட்டி ரூல்னா ஒண்ணும் இல்லை, இதுலயே சொல்லுதா? சைக்கிள், அதாவது சுத்தி சுத்தி வர்றது. அதேதான், சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வரும். முதல்ல இந்த சைக்ளிசிட்டி ரூல் போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனிதிங் பவர் 0 என்னன்னு தெரியுமா? எந்த நம்பருக்கு பவர் 0 போட்டாலும் அதோட வேல்யூ 1. ஓகேவா? அதே மாதிரி எனிதிங் பவர் 1 என்னன்னா எனிதிங் தான், அந்த என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான். ஓகேவா? 1 பவர் எனிதிங் என்னன்னு தெரியுமா? 1ல பவர் எந்த நம்பர் 1000 crore போட்டாலும் ஆன்சர் 1 தான். ஓகேவா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் எப்படி வரும் அப்படின்றதான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் அவ்வளவு பெரிய நம்பர் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா லாஸ்ட் டிஜிட். இப்ப உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருவாங்க, 512 பவர் 368 என்னன்னு கண்டுபிடி
அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஈஸியா போட்டுருவேன். என்ன போடுவேன்? ஒரு 4 ஆன்சர் 6ன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாத்துருவோமா? செக் பண்ணி பாத்துருவோமா? இதை போட்டுலாம் பண்ண முடியாது. இதை போட்டு பண்ண முடியாது. ஆனா 2 பவர் 1 என்னங்க? 2. 2 பவர் 2 என்ன கேட்பானா? இந்த சம்மோட வேல்யூ கேட்க மாட்டான், லாஸ்ட் டிஜிட் என்னன்னு தான் கேட்பான். இதை வச்சு இந்த லாஸ்ட் டிஜிட் ஒன் ஆஃப் த ரூட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சம்மு கொடுப்பான் மெயின்ஸ்ல. நம்ம இந்த சைக்ளிசிட்டி ரூல்ன்ற ஒரு ரூலை பார்க்காம போயிட்டு என்ன பண்ணுவோம்? மெயின்ஸ்ல சம்மு பண்ணாம வந்துரும். 1 மார்க் அம்போ. ஓகேவா? அதை எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட் உட்காந்து போட்டு போயிடும். ஏன்னா எஸ்எஸ்சிக்கு இதெல்லாம் நார்மல் கொஸ்டினா வரும். ஓகே. 2 பவர் 2 என்னது? 4. 2 பவர் 3 8. 2 பவர் 4 16. லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எழுத போறேன் 6. 2 பவர் 5 என்னங்க? அப்போ 2 பவர் 5 என்னது? 2 பவர் 5 என்னது? 32. லாஸ்ட் டிஜிட் 2. 2 பவர் 6 64. லாஸ்ட் டிஜிட் 4. 2 பவர் 7 128. லாஸ்ட் டிஜிட் 8. 2 பவர் 8 256. லாஸ்ட் டிஜிட் 6. இதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். அப்ப 2 பவர் 1னா அது 2. 2 பவர் 2னா 4. 2 பவர் 3னா 8. 2 பவர் 4னா 6. ஓகேவா? இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 டேபிள வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? 4 டேபிள்ல 4ஆல டிவைட் ஆகுற எல்லா நம்பரும் எப்படி இருக்கும்? 6ஓட லாஸ்ட் டிஜிட் 6ஆ தான் இருக்கும். 4க்கு முன்னாடி நம்பர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்னும் இல்லை, 2 பவர் 33. லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்டாங்கன்னா இதை 2 பவர் 32 பிளஸ் 1 எழுதிடலாமா? அதாவது 4 டேபிள்ல டிவைட் ஆகுறது பிளஸ் 1. 4 டேபிள்ல டிவைட் ஆகுறப்ப இந்த பேட்டர்ன் வரைக்கும் 2 பவர் 32 முடிஞ்சிருமா? அப்ப 2 பவர் 33ல லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2ஆ தான் இருக்கும். அவ்வளவுதான், அவ்வளவுதான் 4 டேபிள்ல முடிகிறதுக்கு அடுத்தது. ஓகேவா? இப்போ நான் 512 பவர் 316 எப்படி கண்டுபிடிச்சேன்னா 512 சத்தியமா இது உங்க முன்னாடி நானா எடுத்த எக்ஸாம்பிள். இவன் ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள பார்த்துட்டு வந்து 6 போட்டா நம்ம நினைக்கப்படாது. ஓகேவா? 2 பவர் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் 2 பவர்ல 4 வரைக்கும் தான் ரிட்டர்ன் பேட்டர்ன் வரும்னு. லாஸ்ட் 2 டிஜிட்டை பார்க்குறேன். இது வந்து 4 டேபிள்ல டிவைட் ஆகுது. சோ இது வந்து லாஸ்டா 4ல முடியிற பேட்டர்ன் தானே. அப்போ இங்க 6 வரும். அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 512 பவர் 38 கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 38 கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 2 பவர்ல எந்த வேல்யூ வரப்போகுது, 1 to 4ல எந்த வேல்யூ வரப்போகுதுன்னு பார்த்தா போதும். ஓகேவா? மிச்சம் இருக்கிறது அந்த 4ஆல டிவைட் ஆகுறது போக மிச்சம் இருக்கிறது. உங்களுக்கு 36 வந்து 4 டேபிள்ல வரும்னே தெரியாதுன்னே வச்சுக்கோங்க. என்ன பண்ணுன்னா 38 டிவைடட் பை 4ன்னு போடுவீங்களா? 9 7க்கு 36, பேலன்ஸ் 2 மிச்சம் இருக்கா? அப்ப 2 பவர் 2 மிச்சம் இருக்குன்னு அர்த்தமா? 2 பவர் 2 மிச்சம் இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4ஆ இருக்கும். அவ்வளவுதான். இது உங்களுக்கு மறைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்துக்கோங்க. 512 பவர் 38 கொடுத்தாங்கன்னா 38 by 4 போட்டோம்னா 9 டைம்ஸ்க்கு 36. மிச்சம் 2 இருக்கு. அப்ப 2 பவர் 2 மிச்சம் இருக்கும். அந்த 2 பவர் 2ஓட வேல்யூ தானே இங்க எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. அவ்வளவுதான். 2 பவர் 2ஓட வேல்யூ என்னது? 4. முடிஞ்சு. கிளியரா இருக்கும்னு நம்புறேன். சரி, அதே மாதிரி அப்படியே வருவோம். 2 பவர் 1 2 பவர் 2 போட்டோமா? அதே மாதிரி 3 பவர் 1 3. 3 பவர் 2 9. 3 power 3 27. Last digit 7. 3 power 4 81. Last digit 1. 3 power 5 என்ன வரும்னா அதே 3 தாங்க வரும். ஏன்னா 81 into 3. 3 power 5 என்ன அர்த்தம்? 3 power 4 plus ஒரு இன்னொரு 3ஆல மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம். 81 into 3 என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. 1 3s are 3. அப்ப இதே தானே வரும். அப்ப இதே தான் 3 power 6க்கு, 3 power 7க்கு, 3 power 8க்கு. அப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 513 பவர் ஒரு 261 எப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும். முதல் 4 நம்பருக்கு 4 டேபிள்ல டிவைட் ஆகுற வரைக்கும் ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும்னு. இதை பார்த்தாலே எனக்கு தெரியும் 4 டேபிள் பிளஸ் 1 வரப்போகுது. ஸோ ஆன்சர் 3ன்னு மைண்ட்ல போட பழகணும். ஓகே, இப்போ நம்ம பிகினர். ஓகேவா? அப்ப எப்படி பண்ணுவோம்? 460 by 4 போடுவோம். 8 times பேலன்ஸ் 2. 461 பேலன்ஸ் 2. 5 times மிச்சம் 1 மிச்சம் இருக்கா? 1 மிச்சம் இருந்தா என்ன அர்த்தம்? 513ல பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். 3 பவர் 1ல லாஸ்ட் எப்பவுமே என்னதான் வரும்? 3 தான் வரும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து 4 பவர் 1 என்னங்க? 4. 4 பவர் 2 16. லாஸ்ட் டிஜிட் 6. 4 பவர் 3
64 last digit 4 4 power 4 64 into 256 last digit 6 அப்போ 4 பவர்ல ஆட் நம்பர் வந்தா எப்பவுமே என்னது 4 4 பவர்ல ஈவன் நம்பர் வந்தா எப்பவுமே என்னது 6 மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை கான்செப்ட தெரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு படக்கம் ஒரு சம்மம் வந்துருக்கு 514 பவர் அப்ப இருந்து 500லயே போடுறோமோ 894 பவர் 2798 the 99 வச்சுக்கோம் இப்படி வந்துருச்சுன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல 4 பவர் சைக்ளிசிட்டி ரூல் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குமா 4 பவர் 1 என்ன வரும் 4 இந்த மாதிரி உட்காந்து 2 செகண்ட் எழுத போறீங்களா 4 பவர் 3 என்ன வருது மறுபடியும் 4 அப்ப இதான் ரிட்டர்ன் ஆகுது சோ ஆட் நம்பர்னா 4 ஈவன் நம்பர்னா 6 லாஸ்ட் டிஜிட் இதுக்கு 4 தான் முடிஞ்சா 4 பவர்ல ஆட் நம்பர் இருந்தா லாஸ்ட் டிஜிட் 4 ஈவன் நம்பர் இருந்தா லாஸ்ட் டிஜிட் 6 அவ்வளவுதான் ரொம்பலாம் கிடையாதுங்க ரொம்ப கிடையாது ஓகேவா சரி அடுத்து 5 பவர் எனிதிங் இஸ் 5 தான் 5 பவர் எனிதிங் போட்டோம்னா லாஸ்ட் டிஜிட் 5 தான் ஏன்னா 5 ஸ்கொயர் 25 லாஸ்ட் 2 டிஜிட்டே சொல்லிடலாம் 25 தான் இருக்கும்னு ஓகேவா 5 பவர் எனிதிங் போட்டோம்னா லாஸ்ட் 2 டிஜிட் 25 ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் 6 பவர் எனிதிங் 6ங்க இதெல்லாம் அடிச்சு சொல்லலாம் 6 பவர் 1 6 6 ஸ்கொயர் 36 6 6 கியூப் 2 1 6 6 அப்ப 6 பவர்ல எனிதிங் கொடுத்தா 6 தான் ஓகே அடுத்து 7 பவர் 1 என்னது 7 பவர் 2 என்ன வரும் 49 9 7 கியூப் என்னது 343 லாஸ்ட் டிஜிட் 3 7 பவர் 4 எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது 343 into 7 போட போறேன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறேன் 3 7s are 21 லாஸ்ட் டிஜிட் 1 ஓகேவா கிளியரா மறுபடியும் என்ன ஆகும் இந்த 1ஓட 7 மல்டிப்ளை ஆகும் 7 பவர் 5ல மறுபடியும் 7 வரும் மறுபடியும் இந்த 7ஓட இன்னொரு 7 மல்டிப்ளை ஆகும் 49 ஆகும் 9 7 பவர் 7ல லாஸ்ட் டிஜிட் 3 7 பவர் 8ல லாஸ்ட் டிஜிட் 1 சோ அந்த 2 பவர்லயும் 3 பவர்லயும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சா அதே பேட்டர்ன் தான் 7 பவர்லயும் ஃபாலோ ஆகும் 8 பவர்லயும் அதான் ஃபாலோ ஆகும் செக் பண்ணிடுவோமா 8 பவர் 1 என்னது 8 ஸ்கொயர் என்னது 64 லாஸ்ட் டிஜிட் 4 8 கியூப் என்னது 512 லாஸ்ட் டிஜிட் 2 8 பவர் 4 எனக்கும் தெரியாது 2 into 512 னா 512 into 8 so 2 into 8 லாஸ்ட் டிஜிட் 6 தான் இருக்கும் சோ இங்க 6 மறுபடியும் 8 பவர் 5 வேற ஏதாச்சும் வருமோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தா செக் பண்ணுவோமா இந்த 6 சம்திங் இன்டு இங்க வந்து ஒரு 6 வேல்யூ தானே வரும் 8 பவர் 4ல 6 தான் லாஸ்ட் டிஜிட் இதோட ஒரு 8 மல்டிப்ளை ஆகும் அப்ப 6 8s are 48 மறுபடியும் 8 வந்துருச்சா அப்ப 8 பவர் 6 மறுபடியும் 4 வரும் 8 பவர் 7 மறுபடியும் 2 வரும் 8 பவர் 8 மறுபடியும் 6 தான் வரும் அப்போ 2க்கும் 3க்கும் பார்த்தா அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா அப்படியே வாங்க 9 பவர் 1 என்னது 9 ஸ்கொயர் என்னது 81 8 9 கியூப் என்னது 729 9 பவர் 4 அப்ப என்ன வரும் 9 into 9 81 தானே சோ லாஸ்ட் டிஜிட் 9 729 into 9 போட்டோம்னா லாஸ்ட் டிஜிட் 1 தான் வரப்போகுது சோ 1 அப்ப 9 பவர் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 9 பவர் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா 1 கிளியரா ஓகே உங்களுக்கு சில மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் குழப்பி விட்டுற கூடாதுன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் a பவர் 2 into a பவர் 3 இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சைக்ளிசிட்டி ரூல் முடிஞ்சு நான் இதை ஏன் சொல்லி தரேன்னு உங்களுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்போ புரியும் இதை என்ன பண்ணணும்னா a பவர் 2 into a பவர் 3 னா a பவர் 2 plus 3 கீழே பேஸ் காமனா இருந்துச்சுன்னா மேல இருக்க பவர் என்ன ஆகும்னா ஆட் ஆகும் இதுவும் மெயின்ஸ்ல யூஸ் ஆகும் சிம்பிளிஃபிகேஷன்ல யூஸ் ஆகும் ஓகேவா சரி a பவர் 3 டிவைடட் பை a பவர் 2 இப்ப இருந்துச்சுன்னா a பவர் 3 மைனஸ் 2 ஓகேவா கீழே பேஸ் காமனா இருந்து டிவைட் பண்றோம்னா சப்ராக்ட் பண்ணிக்கலாம் பவர் ஓகேவா a ஸ்கொயர் பவர் 3 இப்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா a பவர் 2 into 3 பண்ணிக்கலாம் பவர் ஆஃப் பவர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா வேற ஏதாவது சொல்லி தராம விட்டுட்டேனா இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு கிளாஸ் பெண்டிங் இருக்கு பேசிக் கான்செப்ட்ல ஒரே ஒரு கிளாஸ் தான் பெண்டிங் இருக்கு அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் உள்ள போயிருவோம் எக்ஸாம் லெவல் சம்ஸ் மட்டும் தான் பேங்க் எக்ஸாம்ல எப்படி சம் வருதோ அது மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் HCF LCM எப்படி எடுக்கிறதுன்றதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தருவேன் ஓகேவா ஷார்ட்கட்னா ஒன்றும் இல்லை
எல்சிஎம் ஓட ஷார்ட்கட் ரொம்ப நம்மளுக்கு தேவை. 2 நம்பரோட எல்சிஎம் ஓட ஷார்ட்கட் நமக்கு ரொம்ப தேவைப்படும் எங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல. ஓகேவா? சோ கண்டிப்பா எல்சிஎம்க்கு ஷார்ட்கட் தெரிஞ்சாகணும். மைண்ட்ல போடுறது ஒரு சைடு ஓகே, மைண்ட்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியல படக்குன்னு ஒரு பெரிய நம்பர். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்சிஎம்ல ஒரு கொஸ்டின் வருது டைம் அண்ட் ஒர்க்ல. ஏ வந்து ஒரு வேலையா 70 நாள்ல பண்றான், பி வந்து அதே வேலையா 68 நாள்ல பண்றாங்க. எல்சிஎம் எடுக்கணும்னா விடிஞ்சிருங்க, சீரியஸா சொல்றேன், விடிஞ்சிரும் சார், விடிஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்ன்றதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட் கட்றான். HCF அப்படியே சேர்த்து படிச்சுக்க போறோம் ஷார்ட்கட்ல. ஓகேவா? இதுவும் மெயின்ஸ்ல டிஐல வைப்பான் ட்விஸ்ட். HCF ஆஃப் திஸ் 2 நம்பர் இஸ் ஒன் ஆஃப் த ரூட்னு குவாட்ராட்டிக்ல வைப்பான். இல்ல HCF ஆஃப் திஸ் 2 நம்பர் இஸ் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஐல வைப்பான். ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? கிளியரா? சோ இந்த ரெண்டோட ஷார்ட்கட்டும் நாளைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முடிச்சுட்டு நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு இல்ல, அடுத்த கிளாஸ் HCF LCM வந்துடும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் வரிசையா கொண்டு போக போறோம். ஓகேவா? ஓகேவா? வழக்கம் போல ஹோம்ஒர்க். என்னென்ன ஹோம்ஒர்க்னு உங்களுக்கே தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், பர்சன்டேஜ் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ சேர்த்து டிவிசிபிலிட்டி ரூல் படிக்க வேணாம், தெரிஞ்சுக்கோங்க. சைக்ளிசிட்டி ரூல டெய்லி சும்மா பெரட்டி பாருங்க. யாகம் இருந்துச்சுன்னா மெயின்ஸ்ல கண்டிப்பா 1 மார்க் டிஃபரன்ஸ் நான் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி. HCF LCM அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். வேற ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிச்சுக்கலாம். டாடா பை பை. முடிச்சிடலாம் மக்களே.